இந்தியா ஆஸ்திரேலியா மகளிர் அரையிறுதி போட்டி நடந்துச்சு. லேலுயா. ஜெமிமா ரோட்ரிக்ஸ் என்கிற ஒரு சகோதரி. இந்த ஜெமிமா கடந்த வேர்ல்டு கப்புல இந்தியா டீம்ல எடுக்கல. அந்த டைம் ஆண்டவரோடு நெருங்க ஆண்டவர் உதவி செய்தார். ஆண்டவரை அறிய உதவி செய்தார். ஆராதனையில ஆண்டவரோடு நெருங்க உதவி செய்ததுனால மறுபடியும் இந்திய அணியில சேர்க்கப்பட்டார். இந்த வேர்ல்டு கப்ல சேர்க்கப்பட்டார். ஆண்டவர் எப்படியாக நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 5th பொசிஷன்ல இறங்க வேண்டிய ஜெமிமா நேத்தைக்கு இறங்கினது ஃபர்ஸ்ட் டவுன்ல மூன்றாவது நபராக கிரீஸ்ல வந்தாச்சு. 338 ரன் சேஸ் பண்ணணும். ஆஸ்திரேலியா பயங்கரமான ஆண்களை விட பலம் உள்ளவர்கள் ஆஸ்திரேலிய பெண்கள். அப்படிப்பட்ட ஒரு டீமை சமாளிக்கணும். ஜெமிமா இப்போ எங்க கிரவுண்ட்ல வந்தாச்சு. 100 ரன் அடிக்கிறாங்க. 100 ரன் அடிச்ச உடனே நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க தெரியல, துள்ளி குதிச்சு ஆட்டம் போடுவாங்க. தான் எனர்ஜி எதுலயுமே வேஸ்ட் பண்ணல. அந்த அவர் கேட்கிறாரு, what you are talking in yourself. நீ என்ன பேசிக் கொண்டிருந்தா? ஆரம்பத்துல இருந்து நீ ஏதோ ஒண்ணு பேசிட்டே இருந்த. நீ என்னமா நீ பேசின? சொல்றா, நான் யாத்திராகமம் 14 பேசினேன். கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார். The Lord shall fight for me, you shall stand still. இதை சொல்லிக்கொண்டே இருந்தேன், இதை அறிக்கை செய்து கொண்டே இருந்தேன். 134 பந்துகளை சந்தித்தேன். 127 ரன்களை அடித்து அவுட் ஆகாம இந்தியாவை இறுதி போட்டிக்குள்ள நுழைய கர்த்தர் என்னை பயன்படுத்தினார்.